ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாள படமான சட்டா பச்சாஸ் த ரிங் ஆஃப் ரவுடீஸ். விடுதலை படத்துக்கு முன்னாடி இந்த மாரி மூவிஸ்லாம் நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் நம்ம ஏதாச்சும் புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி WWE இன்ஸ்பயர் பண்ணி அவங்க ஊர்ல ஒரு ஃபைட் கிளப் மாரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குது? இவங்க எவ்வளோ பேர் லெவலுக்கு போறாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. இதில பாசிட்டிவா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்க மியூசிக்ஸ், எடிட்டிங் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வகையில இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு WWEஃப்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்பவுமே புடிச்சு போன ஆளா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் எல்லாத்தோட காஸ்டியூம்ஸ் அண்ட் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது எல்லாமே நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. இந்த படமும் சில இடத்துல பீக் ஆகும். சில இடத்துல கொஞ்சம் லோவா தான் போகுற மாரி தெரியும். அண்ட் ஓவராலா இந்த படம் கதையா பெருசா இல்லாட்டினாலும் ஒரு என்டர்டெய்னிங்கான சினிமா அப்டின்னே சொல்லலாம். அண்ட் குறிப்பா இந்த படத்துல நெறைய இன்ட்ரஸ்டிங் கேமியோஸ் எல்லாமே இருக்கு. அதுவுமே இந்த படத்துக்கு ரொம்பவுமே பலம் சேர்க்குது அப்டின்னு தான் சொல்லணும். ஓவராலா கதையெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு என்டர்டெய்னிங்கான சினிமா பார்க்கணும் அப்டின்னா, நீங்க வேணா இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இந்த படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எப்டி புடிச்சிருந்துச்சு, புடிக்கல